நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ லீட்ஸ் மெனு பத்தி தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ அது இனிஷியலா நம்மளுக்கு லீட் எங்க இருக்கும் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல லீட்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட் பேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா மெனுஸ்லையும் நமக்கு இருக்கிற மாதிரியே செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பட்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த சைட் பார்த்துட்டோம்னா இம்போர்ட் லீட்ஸ். இது என்ன பர்பஸ்க்காக நம்ம பல்கா லீட்ஸ் உள்ள இம்போர்ட் பண்ணணும் அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த லீட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சாம்பிள்ஸ் ஃபைல் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்ம இங்கே சாம்பிள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபார்மேட்டில் நம்ம டேட்டாஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணி கொடுக்க முடியும். இதுதான் நமக்கு இம்போர்ட்டில் வர ஆப்ஷன்ஸ். இன்னும் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம்னா நமக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சாம்பிள் ஃபார்மேட் மாதிரி காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே இந்த பார்த்துட்டு இங்கே ஸ்டார் மார்க் போட்டிருக்கு இல்லையா, அது எல்லாமே மேண்டேட்டாக கம்பல்சரி ஃபில் பண்ணணுங்கிற ஃபீல்டுக்கு நமக்கு ஸ்டார் மார்க் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் வந்துட்டோம் பீப்புள் இன்ஃபோ இம்போர்ட் பண்ணுறது. இப்போ ஒரு டீட்டெயில்ஸில் பீப்புள் இன்ஃபோவும் இருக்குது அப்படின்னா பீப்புள் இன்ஃபோ ஒரு கஸ்டமர் முடிஞ்சு எத்தனை ஒரு 5 பீப்புள்ஸ் இன்ஃபோ இருக்குன்னா 5 பீப்புளுக்கு இந்த மாதிரி கிரியேட் பண்ணி சாம்பிள் ஃபைல் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க டேட்டாஸ் ஃபுல்லாகவே இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் நம்ம இம்போர்ட்ஸ் இருக்குது. இதை வந்து நான் ஃபைல் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சப்மிட் பண்ணும்போது டேட்டாஸ் எல்லாமே இம்போர்ட் ஆகிடும். டூப்ளிகேட் டேட்டாஸ் இருந்துச்சுன்னா வேலிடேட் அடிச்சு அது மட்டும் இம்போர்ட் ஆகாமல் இருக்கும். இம்போர்ட் லெவலில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோட்ஸ். நம்மகிட்ட இருக்கிற ஃபில்டரில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே எக்ஸல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் லீட்ஸ். புதுசாக லீட்ஸ் மேனுவலாக மன்மாய் ஆட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆட். இருக்கிற கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னா கிளிக் பண்ணும்போது ஒரு ஹூ ஹவர்ஸ் வரும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துக்கலாம், இல்லாட்டி ஜஸ்ட் கொண்டு வந்து இந்த பட்டன் இதுக்காக இந்த மாதிரி எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன பர்பஸ்க்காக அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின் மார்க்கான நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கேட்டகரிஸ் மாதிரி இங்கே ஒரு பட்டனாக கொடுத்துருக்கோம். இது என்னது அப்படின்னா இப்போ நம்மகிட்ட மல்டிபிள் ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா. இங்க பார்த்தீங்கன்னா லீட் ஸ்டேஜ்னு இருக்கு. இந்த லீட் ஸ்டேஜ் இது ரெண்டும் ஒரு கேட்டகரியில வரும். டீம் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா இப்போ லீடும் சைட் விசிட்டிங் ஒரு கேட்டகரி, ப்ரொபோசல் கால் பேக் சைட் விசிட் இது எல்லாமே நியர் கேட்டகரியில இருக்கும். அப்படின்னா நம்ம கேட்டகரி வைஸா இது பண்ணணும், இதெல்லாம் ஒரு கேட்டகரி அந்த மாதிரி நம்ம ஸ்பிட் அப் பண்ணிக்கலாம். கோல்ட் லீட்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா லீடும் சைட் விசிட்டிங் இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அங்கே மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே தேவையான ஓப்பன் பண்ணுறோம். கோல்ட் லீட்ஸ்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டும் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், வேற எதுவுமே இருக்காது. ஸ்டேஜ்ல என்னெல்லாம் நம்ம இது பண்ணியிருக்கோமோ அது மட்டும் இது 3 தான் அதில் மேப் பண்ணியிருக்கோம். அப்போ அது 3 மட்டும்தான் உங்களுக்கு அங்கே விசிபிளாக தெரியும். ஸோ இது எப்படி செட் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம இந்த செட்டிங்ஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பட்டன்ஸ்குள்ள வரும்போது லீட் ஸ்டேஜ் கேட்டகரிஸ்ன்னு இருக்கும். இந்த லீட் ஸ்டேஜ் தான் நம்ம பண்ற ஸ்டேஜஸ், கால் பேக், டீடைல் சென்ஸ், லீட், நாட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி ஸ்டேஜஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜஸ்க்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் என்ன கேட்டகரியில இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஆட் கேட்டகரிஸ் கொடுத்து நம்ம புதுசாக ஒன்று கிரியேட் பண்றோம் அப்படின்னா லீட் அது கீழே என்னெல்லாம் ஸ்டேஜஸ் நம்மளோட ஸ்டேஜஸ் பார்த்தோம். இந்த ஸ்டேஜஸ் அந்த ஸ்டேஜ் லிஸ்ட் எல்லாமே இங்க இருக்கும். இப்போ லீடும் சைட் விசிட் ப்ரொபோசல் இது வந்து கேட்டகரி 1 அப்படின்னா நமக்கு அந்த இதுக்குள்ள மேப் பண்ணிக்க முடியும். அப்போ நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணி போகும்போது என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 3 ஸ்டேஜஸ்ல இருக்கிற லீட்ஸ் எல்லாமே இந்த பட்டனுக்குள்ள இருக்கும். ஸோ இதுதான் அதோட பர்பஸ். ஃபில்டர்ஸும் நிறைய ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த செட்டிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா லீட் ப்ரிஃபிக்ஸ் இருக்கும். லீட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லீட் லெங்த், யூனிக்லி வேலிடேஷன். இப்போ லீட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்ன இங்க பார்த்துட்டீங்களா, இந்த லெட்டர்ஸ் என்ன பேஸ் பண்ணி வரணும் ப்ரிஃபிக்ஸ் தான் நம்ம இங்க செட் பண்ற. லீட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெண்டு நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஒரு 100ல இருந்து பழைய சாஃப்ட்வேர்ல ஒரு இதுல கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதுல இருந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னா 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். 100 கொடுத்தா அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகிடும். லீட் லெங்த், லெங்த் என்ன இங்க வர்ற கவுண்ட்ஸ். இப்போ 4 டிஜிட் வந்துருக்கீங்க அந்த மாதிரி எத்தனை டிஜிட்ல உங்களுக்கு ஷோ ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த பார்ட்ல நீங்க லெங்க்ல வரும். யூனிட்டி வேலிடேஷன் இப்போ ஒரு லீட் நம்ம சேவ் பண்றோம். சேவ் பண்ணும்போது இப்போ ஒரே ஃபோன் நம்பர் 2 டைம் நீங்க சேவ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வேலிடேட் பண்ணணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் பேஸ் பண்ணி வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னா நேம், இமெயில், ஃபோன் நம்பர், ஜிஎஸ்டி அதை பேஸ் பண்ணி நீங்க வேலிடேட் பண்ணிக்க முடியும். ஃபில்டர் ப்ரிஃபரன்ஸ். ஃபில்டர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன,
என்ன பேஸ் பண்ணி காமனா இருக்கிறத நம்ம இங்க எப்படின்னா ஃபில்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செல் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னா ரெண்டெண்ணம் இருக்கு. இப்போ மல்டிபிள் அப்படின்னா ஏதாச்சும் ஒண்ணு மல்டிபிள்ங்கிறப்போ இதுல தமிழ்நாடுன்னு ஏதாச்சும் ஒண்ணு இருந்தாலும் வரும், இல்ல கலிபோர்னியா இருந்தாலும் வரும். இல்ல அது மாதிரி காமன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ரெண்டு இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வரும் மொழியோ இல்லாதது வராது. அந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்றதுக்காக தான் இந்த ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ரோப்பேர் பேஜ் என்னன்னா லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் வருதுங்க. இதுல எத்தனை ரோஸ் உங்களுக்கு தெரியணும் இந்த டேபிள்ல, அதான் நாங்க ரோப்பேர் பேஜ். இந்தியன் லிஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரிப்போர்ட் வரணுமா ஃபர்ஸ்ட், இல்ல ஃபர்ஸ்ட் ஃபில்டர் வரணுமான்னு சொல்லி அந்த பார்ட் என்ன இங்க பாத்தீங்கன்னா கீழே ரிப்போர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருப்போம். இங்க மேல பாத்தீங்கன்னா ஃபில்டரோட பார்ட்ஸ் இங்க ப்ரொவைட் பண்ணிருப்போம். எது டாப்ல இருக்கணும் எது கீழே இருக்கணும்னு நீங்களே செட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்தியன் லிஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ். டேட் ஃபில்டர் ரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன். அது எதுக்காக அப்படின்னா நம்ம இங்க ஃபில்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய டேட் ரேஞ்ச் கொடுத்துருப்போம் இல்லைங்களா. இந்த டேட் ரேஞ்ச் என்ன பேஸ் பண்ணி வரணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டே இன்னைக்கான லீடோட மட்டும் கணிச்சா போதும், இல்ல வீக் இந்த வாரத்தோட மந்த் இயர் இல்ல ஃபினான்ஷியல் இயர் பேஸ் பண்ணி நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் அப்போ அது பேஸ் பண்ணி தான் வரணும் அப்படின்னா அது பேஸ் பண்ணி வரலாம். இல்ல கஸ்டமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கஸ்டம் நம்பர்ஸ்ங்கிறது வந்துட்டு எத்தனை டேஸ்ங்கிற இப்போ 365 1 இயர்னு கணக்கு. அந்த மாதிரி நீங்க கஸ்டமா இப்போ 2 வருஷத்துல வரும்னா அந்த 2 இயர்ஸ்க்கான டேட் எத்தனை இருக்குமோ அந்த டேட்ஸ் போடுமோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் தான் நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ்ல கொடுத்துருக்கு. பின்ன பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டஸ். இந்த அதர் ஸ்டேட்டஸ்ங்கிறது என்னன்னா அதர் ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லீட் ஸ்டேட்டஸ் மாஸ்டர் பார்த்துக்கலாம். இங்க தான் என்ன ஒவ்வொரு லீடோடையும் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ் நம்ம இங்க என்டர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு லீட் கிரியேட் பண்றோம், பெண்டிங்னு ஒன்று பண்றேன். பெண்டிங்னு ஒரு ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டேட்டஸ்க்கு வரும்போது என்னன்னா உங்களுக்கு ஏதாச்சும் மெசேஜ் போகணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது தான் அதர் ஸ்டேட்டஸ் வந்துட்டு நீங்க ஆட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெண்டிங்ல இருக்குங்களா. பெண்டிங் ஸ்டேட்டஸ் நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெயில் போகணும், இல்ல எஸ்எம்எஸ் போகணும், இல்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு மெசேஜ் போகணும் அப்படின்னா அதுக்கான கண்டென்ட்ஸ் அண்ட் எல்லாமே நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். இன்வாய்ஸ் இந்த என்ன பார்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் நேம் எடுத்துக்கோங்க. இப்போ டியர் கஸ்டமர் நம்ம போடுவோம் இல்லைங்களா. நீங்க கஸ்டமர் நேம் நம்ம மேனுவல் டைப் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஸ்டமர் நேமா இருக்கும். ஸோ இந்த திங்ஸ் நம்ம இங்க என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட கஸ்டமர் நேம் லீட்ல என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேம்ல சென்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த பார்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் லீட் ஸ்டேட்டஸ் பார்த்தது. நெக்ஸ்ட் லீட் ஸ்டேஜ். நம்மளோட ஸ்டேஜஸ் எல்லாமே நம்ம இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது ஸ்டேஜ் கேட்டகரி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் லீட் சோர்ஸ். சோர்ஸ்ங்கிறது என்னன்னா இப்போ மல்டிபிள் கேம்பெயின்ஸ் பண்ணியிருப்போம், ஃபேஸ்புக் இல்லாட்டி ஆட் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ்ல நம்மளோட டேட்டாஸை ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்போம் கஸ்டமர்ஸ்க்கு. அப்போ ஏது மூலமா அந்த லீட் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறதா லீட் சோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா மெனு செட்டப். மெனு செட்டப் எதுக்காக அப்படின்னா நம்மகிட்ட இங்க தெரியுற ஒவ்வொரு பட்டன்ஸும் நம்ம ஹைட் அண்ட் ஷோ பண்ணிக்கலாம். பை இது யூசர் இப்போ டெமோ கம்பெனிங்கிற யூசருக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் டவுன்லோட் இம்போர்ட் எனக்கெல்லாம் இது யூஸே பண்ண மாட்டேன், எனக்கு தெரியவே வேண்டாம், அன்கம்ஃபர்டா இருக்கு அப்படின்னா அவங்க இங்கேயே அன்செக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ டவுன்லோட் இம்போர்ட் லிங்க்ஸ் இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணிட்டாங்க, சப்மிட் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 2 பட்டனும் அவங்களுக்கு ரிமூவ் ஆகிடும், தெரியாது. ஸோ இந்த மாதிரியே உங்க சாஃப்ட்வேர் என்ன எதெல்லாம் தெரியணும் எது தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு யூஸரே செட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மெனு செட்டப்ஸ். நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு மேண்டேட் ஃபீல்டு இல்லாத இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த பட்டன்ஸ் கொடுத்துருப்போம், ஃபீல்டு கொடுத்துருப்போம். ஜஸ்ட் செக் அன்செக் பண்ணிட்டாங்க அப்படின்னா விசிபிள் இல்லை அன்விசிபிள் ஆயிடும். அதே மாதிரி தான் ஆட் பேஜில் இருக்கிறது கொடுத்துருப்போம். அப்டேட் பேஜுக்கு இப்போ அப்டேட் பேஜில் பார்த்தா நம்ம நிறைய டேபாக இருக்கும். ஸோ அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்போ செகண்ட் பேஜ் இருக்கும், அது மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வியூ விசிபிலிட்டி. வியூ விசிபிலிட்டி எதுக்காக அப்படின்னா ஸோ சேம் அதே தான் வியூ பேஜ் இருக்கான்னு திங்ஸ். ஆட் அண்ட் அப்டேட் இந்த பார்ட் தான் எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம புதுசாக ஒரு ஃபீல்டு இங்கே ஆட் பேஜில் எனக்கு இங்கே போகணும், கஸ்டமைஸ்டாக ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு மட்டும் எனக்கு ஜஸ்ட் டேட்டா கேப்சர் பண்ணி மட்டும் வைக்கணும் அப்படின்னா நம்ம டேட்டாஸ் என்டர் பண்ணிக்கலாம். என்ன டைப் டெக்ஸ்ட்ல வேணுமா இல்லை டேட்டா செக் பாக்ஸாக வேணுமா டெக்ஸ்ட் ஏரியா வேணுமா அந்த மாதிரி நம்ம எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். லேபிள் நேம்ங்கிறது வந்துட்டு அதோட நேம் சப்ஜெக்ட் கேட்டகரிஸ் கொடுத்துருக்கிற மாதிரி
என்ன நேம்ல வேணுமோ அது அந்த ஃபீல்ட் ரெக்கையர்டா நான் ரெக்கையர்டா அந்த மாதிரி திங்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாச்சும் ட்ராப் டவுன் கொடுக்குறோம் அப்படின்னா ட்ராப் டவுனுக்கான லேபிள் ப்ளஸ் அது ரெக்கையர்டா இல்லையான்னு சொல்லிட்டு. பின்ன ஆப்ஷன்ஸ் வந்துட்டு மேனுவல் ஆப்ஷனும் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும். மேனுவல்னா நம்ம 1 by 1 டைப் பண்ற மாதிரி இருக்கும், இல்லை வேல்யூஸ் இருந்தும் இந்த மாதிரி இருக்கும் ப்ரொவைடர். மேனுவல் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். பின் ட்ராப் டவுன்ஸும் பை டிஃபால்ட் ஒன்று தான், ஒரு ட்ராப் டவுன் தான் அட் டைம்ல செட் பண்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஒரு மெனுக்கு ஒரு ட்ராப் டவுன். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆட் பேஜுக்குள்ள வரும். இந்த ஆட் பேஜ் என்னெல்லாம் ப்ரொவைட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாப்ல லீட் நம்பர் அண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர். ஜஸ்ட் இப்போ மேண்டேட்ல ஜஸ்ட் நீங்க என்ன வேணாலும் மெயின்டைன் போட்டு ரெஃபரன்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லீட் இண்டிவிஜுவல் லீடா இல்லை பிசினஸ் லீடா அந்த மாதிரி நீங்க கேப்சர் பண்ணிக்க முடியும். நேம், இமெயில், ஃபோன் நம்பர், அதர் பர்பசஸ் எல்லாமே நீங்க கேப்சர் பண்ணிக்கலாம். எந்த டேட்ல லீடு வந்துச்சு அந்த மாதிரி எல்லாமே. நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர், ஜிஎஸ்டி ரிமார்க்ஸ், லீட் மேப்டு டூ. லீட் மேப்டு டூ அப்படின்னா இந்த லீட் யாருக்கு நீங்க மேப் பண்றீங்க. இப்போ 2 பர்சன்ஸ், இப்போ முத்து எஸ்கே தான் இந்த லீடை ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி மேப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இப்போ அவங்க யூசர் முத்துங்கிறது தனியாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோங்க இல்லையா, அந்த யூசர்ல போய் பார்த்துட்டாலுமே அவங்களுக்கு மேப் ஆகி வந்திருக்கும். அந்த மாதிரி நீங்க மேப் பண்ணி கொடுத்துக்கலாம். அதோட ரேட்டிங்ஸ் கொடுக்க முடியும். இங்க டு டூ ஒன்ஸ் லீட் கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம டு டூ அசைன் பண்ணிடணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டு டூ நம்ம இங்க அசைன் பண்ணிக்க முடியும். அதோட டைட்டில்ஸ், சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் ஸ்டேட்டஸ் வந்து என்ன சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க யாருக்கு மேப் பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு டு டூவும் ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆகிடும். நெக்ஸ்ட் அவங்க அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இங்க கேப்சர் பண்ணிக்க முடியும். இவ்வளவுதான் நமக்கு ஆட் பேஜ் தான் கொடுக்குறது ஃபெசிலிட்டிஸ். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா லிஸ்ட் பேஜ். லிஸ்ட் பேஜ் நம்ம என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்க வேணா நீங்க பல்கா டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பல்க் டெலீட் யூஸ் பண்ணி செக் பண்ணி எதெல்லாம் செக் பண்றீங்களோ அது எல்லாமே செக் ஆயிடும். ஜஸ்ட் டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்ஐ நம்பர், இந்த திங்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். லீடர் டீடைல்ஸ் யார் என்டர் பண்ணா ஏதுலேருந்து வந்துச்சு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். அவங்க இமெயில், ஃபோன் நம்பர், பின் இந்த நோட்ஸ், குயிக் நோட்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த நம்பர் பார்த்து நம்ம கால் பண்றோம் அப்படின்னா இங்க அதோட நோட்ஸ் சொல்லியிருப்பாங்க இல்லை, இந்த மாதிரி கால் பேக் பண்ணுங்க இல்லாட்டி ஏதாச்சும் நோட்ஸ் சொல்லியிருந்தாங்க, நோட்ஸ் நம்ம இங்கே என்டர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நோட்ஸ் என்டர் பண்ணிக்கலாம். அட் த லாஸ்ட் 5 நோட்ஸ் உங்களுக்கு இங்க விசிபிள் ஆகும். இங்கே நம்ம ஸ்டேஜ் மாற்றணும்னாலே ஸ்டேஜ் மாற்றிக்கலாம். நம்ம சைட் விசிட் வந்து நம்ம ப்ரொபோசல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் என்னமோ ஸ்டேஜ் மாற்றிக்க முடியும். உங்களுக்கு நம்ம டு டூ அசைன் பண்ணிருக்கோம், நாளைக்கு கால் பேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டு டூ அசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கால்ஸ் டு டூஸ் நம்ம இங்க அசைன் பண்ணி கொடுக்க முடியும். லீட் சோர்ஸ், என்ன சோர்ஸ் வந்துச்சு, லீட் பர்பஸ், லீட் இண்டஸ்ட்ரியல் டைப், அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். பாத்தீங்கன்னா பீப்புள் இன்ஃபோ. பீப்புள் இன்ஃபோங்கிறது என்னன்னா நம்மகிட்ட ஒரு கம்பெனி இருப்பாங்க, அந்த கம்பெனி மல்டிபிள் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா. இப்போ ஸ்டார்டிங் ஒரு இனிஷியலா ஒருத்தங்க பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க டீம் மெம்பர்ஸ் தான் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நமக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா பீப்புள் இன்ஃபோல நமக்கு சேவ் பண்ணிக்கணும். நமக்கு அவங்க கொட்டேஷன்ஸ் கொடுக்கலாம், அந்த லிஸ்ட் இங்கே வரும். லாஸ்ட் 5 பின் ஈவெண்ட்ஸ், கால்ஸ், அந்த மாதிரி லாஸ்ட் 5 ஈவெண்ட்ஸ் ஃபுல்லாகவே இங்கே வந்துடும். அதில் தான் லிஸ்ட்ல எல்லாமே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அப்டேட் பேஜ் பார்க்கலாம். இப்போ அப்டேட் பேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா சேம் நீங்கள் பார்த்த மாதிரி நிறைய டேப்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு எதுக்காக அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இங்கே இருக்கிற திங்ஸே தனியாகவும் கொடுத்துருப்போம், இல்லாட்டி செப்பரேட் மெனுவாகவும் நீங்கள் போய் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே ஈவெண்ட் இருக்கும், இங்கே வந்து செப்பரேட்டாகவும் ஈவெண்ட்ஸ் கொடுத்துருப்போம், நோட்ஸ் அட்டாச்மெண்ட். இங்கே இருக்கிற எல்லாமே நம்ம தனித்தனி மெனுஸாகவும் கொடுத்துருப்போம். ஒரே இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தனித்தனியாக போய் எந்த லீடோ லீட் செலக்ட் பண்ணி நீங்கள் செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்க முடியும். பார்த்தோம்னா லீட் நம்பர், ரெஃபரன்ஸ் அப்படியே பார்த்து எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ராவா இங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா டிஎன்டி. டிஎன்டினா டோன்ட் டிஸ்டர்ப், அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி திங்ஸ் சேவ் பண்ணிக்கலாம். இன்னும் மோர் டீடைல்ஸ்ல அவங்களோட எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே, ஆக்குபேஷன் ஸ்டைல், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏதாச்சும் அலர்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அலர்ட் சேவ் பண்ணிக்கலாம். மோர் இன்ஃபோல அவங்களோட எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ், மெயில் ஐடி, வெப்சைட், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சோஷியல் மீடியா டீடைல்ஸ், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீடைல் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது மோர் இன்ஃபோலையும் நீங்க கேப்சர் பண்ணிக்க முடியும். அவ்வளவுதான் நம்ம இதுல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீப்புள் இன்ஃபோ. அதான் நான் அப்படியே சொல்லியிருந்தேன்,
ஒரு கம்பெனி ஸ்டாஃப்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம மல்டிபிள் டீடைல்ஸ் இங்கே என்டர் பண்ணி வைக்க முடியும். இப்போ ஒரு 2 to 3 டீம்ஸ் இருக்காங்க. ஹெச்ஆர்எம்ஸ்க்கு ஒரு ஆள் பார்க்குறாங்க, இன்வாய்ஸ் செப்பரேட், இந்த மாதிரி ஒவ்வொரு டீம் ஒவ்வொன்று ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாஃப்ட்வேர்ல அப்படின்னா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும். அந்த மாதிரினா காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இன்னும் இப்போ கொட்டேஷன்ஸ், அவங்களுக்கு கொடுத்த கொட்டேஷன் லிஸ்ட் எல்லாமே இங்கே வரும். இல்லை நம்ம கொட்டேஷன் கிரியேட் பண்ணாமல் ஆட் கொட்டேஷன் கொடுத்து பார்த்துக்க முடியும். ஈவெண்ட்ஸ், அவங்க இந்த லீடுக்கு ஏதாச்சும் நம்ம ஈவெண்ட் கண்டக்ட் பண்றோம், இல்லை ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஈவெண்ட் டைட்டில், அந்த ஈவெண்ட் எங்கே நடக்குது, எப்போ, ஆல் டேஸா இல்லை அந்த ஒரு நாளைக்காக தான், ஒரு நாள் டேஸா, அந்த மாதிரி. இப்போ ஆல் டேன்னா எந்த டேட்ல எந்த டேட் வரைக்கும் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அது யார் பார்ட்டிசிபேட் பண்றா, நம்ம சைட்ல இருந்து யார் போய் பண்றாங்க, அந்த மாதிரி யூசர் செலக்ட் பண்ணிக்க முடியும். பின்ன ரிப்பீட், கண்டினியூஸா ரிப்பீட் ஆகுமா அந்த திங்ஸ் எல்லாமே நம்ம. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டுடுங்கிறது என்னன்னா நம்ம ஒரு டாஸ்க் அசைன் பண்றதா டுடுங்கிறது. இப்போ அவங்க வந்துட்டு ஒரு 2 days முடிச்சு கால் பேக் பண்ணுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லை, அந்த திங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு என்னதான் நம்ம டுடுவா அசைன் பண்ணலாம் இருக்கும். ஒரு ஒர்க் நம்ம இந்த டேட் அண்ட் டைம்ல நம்ம பண்ணணும் அவங்களுக்காக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம இங்க என்டர் பண்ணி வச்சுக்க முடியும். சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்ட், டியூ டேட், என்ன டேட்ல அவங்க சொல்லியிருக்காங்க கூப்பிடுறோம், என்ன ஏதாச்சும் அந்த டேட்ல நம்ம எப்போ பண்ணணும்னு நினைக்கணும், அந்த டேட், இந்த டைம், പിന്നെ ലീഡ്, പിന്നെ സബ്ജക്റ്റ് வந்து இந்த சப்ஜெக்ட் ரிப்பீட் ஆகணும். ப்ரையாரிட்டி, டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்து நம்ம டுடோ சேவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்ஸ், அவங்களுக்கு நம்ம மொபைல் ஆப் செப்பரேட்டாக இருக்கு இல்லையா, அந்த மொபைல் ஆப்பை நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த லீடுக்கு எப்பெல்லாம் கால் பண்ணியிருந்தோம், நம்ம பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க நம்ம கால் பண்ணியிருந்தாங்க, ரிஜெக்டட், அந்த மாதிரி மிஸ்டு கால்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே பார்க்க முடியும். எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அப்பாயின்மெண்ட், அவங்க ஏதாச்சும் அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நோட்ஸ், அவங்க சொல்ற நோட்ஸ் எல்லாமே நம்ம இந்த நோட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். பின்ன அட்டாச்மெண்ட்ல வந்துட்டு அவங்க ஏதாச்சும் நம்ம கிட்ட அட்டாச்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க அட்டாச்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பேஜ் ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி கஸ்டமைஸ்ல ஏதாச்சும் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி அப்படின்னா இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். சர்வீஸ் கால்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஆக்டிவிட்டிஸ் சர்வீஸ் புக் ஆயிருச்சோம்னா நமக்கு இங்கே பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ் வந்து இருந்துச்சு அந்த மாதிரி எல்லாம். செகண்ட் தேர்ட் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட், உங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் பண்றோம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ரைஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டைப்ஸ், ரெகுலராக கஸ்டமைஸரா, குவான்டிட்டி, அமௌண்ட், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நமக்கு ஃபில் பண்ணிட்டு நம்ம சென்ட் பண்ணுவோம். நோட்டிஃபை, ஏதில் நோட்டிஃபை பண்ணணும், வாட்ஸ்அப்ல பண்ணணுமா, இமெயிலையா, அந்த மாதிரி எல்லாமே நமக்கு செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோதான் நம்ம பேமெண்ட் இதுலேயே இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதே நம்ம ஓகே நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த லீடை கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம லீடாக வச்சிருக்க வேண்டாம். ஸோ நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணி நமக்கு லீடை கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டமர் மெனுவில் உங்களுக்கு பார்த்துக்க முடியும். இது பார்த்துட்டோம் அப்படின்னா கஸ்டமர் இப்போ ஆல்ரெடி லீட்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் போகிறதுக்காக டெலீட், வியூ, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தான் நம்மளுக்கு லீட் அப்டேட்டில் இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் வியூலேயும் கொடுத்துருப்போம். நம்ம இங்கே என்னெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே வியூலேயும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். பட் என்ன எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா லீட்ஸில் என்டையராக இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லீட்ஸில் டோட்டலாக இவ்வளோ தான் இருக்கும். ஓகேங்களா, இன்னும் கீழே பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும். லீட் ரிலேட்டடான நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருப்போம். டேஷ்போர்ட்ஸ் இருக்கும், பின்ன லீட் பை டேட், இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம தனித்தனி ரிப்போர்ட்ஸ் ஒன்றாலுமே நம்ம ரிப்போர்ட்ஸாக எடுத்துக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் லீட் மெனுவில் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.